ஆனால் இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் முதல்வர் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஐயுஎம்எல் இதுக்கு தவற விடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இயக்குனர் அமீர் என்பவர் கலைத்துறை சேர்ந்த ஒரு தனிநபர். ஆனால் ஐயுஎம்எலுக்கு ஒரு கட்சி இருக்கிறது, ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் நெருக்கடியான பல காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக துணை இருந்திருக்கிறது. குறைந்தபட்ச நாகரிகத்தோடு, அரசியல் பண்போடு புதிய முடிவுகள் எடுக்கலாம், அதெல்லாம் ஜனநாயகத்தில் சகஜம். ஆனால் காங்கிரஸ் கட்சி இத்தகைய அணுகுமுறையோடு இருப்பது நாகரிகமான போக்கா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு பெரிய அலை அடிச்சிருக்கு. குறிப்பாக சிறுபான்மையினர்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தாவேக்காவை தான் ஆதரிச்சிருக்கிறாங்க, திமுக பக்கம் வரலை அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வை முன்வைக்கிறாங்க. தவறான கருத்து. அவங்கெல்லாம் 5000 ஓட்டு 10,000 ஓட்டு கிடைக்கும் தான் நினைச்சாங்க. ஆனால் விஜய் என்ற ஒரு தனிநபர் மீதான ஈர்ப்பின் காரணமாக விசில் சின்னத்து தான் ஓட்டு கிடைக்குது. ஒரு 2 நாட்களாக ஒரு செய்தி பரவலாக இருக்குது, திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரு அணி அமைக்க போகிறாங்க. ஏன் அண்ணாவின் தம்பிகள் கை குலுக்கக்கூடாதா? ஒன்றா உட்காந்து உரையாடக்கூடாதா? அரசியலில் கை குலுக்கக்கூடாதா? அடுத்த 10 ஆண்டுகள் விஜய்க்கான ஆண்டு அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து எழுதுறாங்க. விவரம் தெரியாதவங்க ஏதாவது எழுதிட்டு இருப்பாங்க சார். சோசியல் மீடியாவில் எழுதுறவங்களாம் அறிவாளிகளா? அதாவது 1995க்கும் 2015க்கு இடையில் பிறந்தவர்கள் செய்த அரசியல் குழப்பம் தான் இது. சினிமாவில் ரசிகர்களாக இருந்துவிட்டு அந்த ரசிக போதையில் அரசியல் ரீதியான விஷயங்களையும் தீர்மானிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அவங்களாம் வாக்கு போட்டிருக்காங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவருமாகிய திரு தமிமுன் அன்சாரி அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வாழ்த்துக்கள். முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறீங்க, அதற்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. பல்வேறு அரசியல் சூழல்கள் நொடிக்கு நொடி மாறுதுன்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ திருப்பங்கள் நடந்திருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் சிபிஐ சிபிஎம் 2 கட்சிகளும் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்காங்க, விசிகாவும் இன்னும் சில நேரங்கள் அறிவிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமை சூழல் இருக்குது. இந்த அரசியல் சூழலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக எதிரணியில் வெற்றி பெற்றிருந்த ஒரு இடத்த நீங்கள் 25 நாட்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பெருமையாக குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த அனுபவத்தை பற்றி சுருக்கமாக. இந்த சட்டமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியை நாங்கள் கேட்கல. ஆனால் மாண்புமிகு எங்கள் கூட்டணியுடைய தலைவராக இருந்த அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியை கொடுத்தாங்க. அப்போ அமைச்சர், அந்த மாவட்டத்தில் அமைச்சர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் விரும்பி கேட்குறாரு உங்களை அப்படின்னு சொன்ன பிறகு அந்த தொகுதிக்கு சென்றோம். சென்ற ஒரு 4-5 நாட்களிலேயே அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய வகையில் நாங்கள் களப்பணி செய்தோம், அவர்களோடு உரையாடினோம். எங்களுடைய அணுகுமுறைகள் அந்த மக்களுக்கு பிடித்திருந்தது. அதனுடைய விளைவாக 25 ஆண்டு காலம் அந்த தொகுதி அதிமுக அல்லது அதிமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் என்ற வகையில் இருந்தது. அந்த தொகுதியை 25 நாட்களில் எங்களுடைய வெற்றிகரமான அணுகுமுறைகளின் மூலமாக தோழமை கட்சியுடைய சிறப்பான உழைப்பு மற்றும் ஒத்துழைப்பு காரணமாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றி ஒரு பெரிய கால் நூற்றாண்டு கால ஒரு வெற்றியாக தொகுதியில் கொண்டாடப்படுது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய கூட்டணி ஆட்சி இழந்த ஒரு காரணத்தினாலும் எங்கள் கூட்டணியுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்த காரணத்தினால நாங்கள் பெரிய அளவில் கொண்டாட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த சிதம்பரத்தில் நாங்கள் பெற்ற வெற்றி எங்களுடைய தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு, தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தந்தது. நாங்கள் சந்திக்கும் போது அவர் சொன்னார், ஒரு சிறப்பான வெற்றி அப்படின்னு கேட்டார். வாக்கு வித்தியாசத்தை கேட்டார். சொன்னோம், இவ்வளவு அலையில் 25 ஆண்டு காலமாக எதிர்முகாமில் இருந்த ஒரு தொகுதியை வென்றடிக்கன்னு சொல்லி பாராட்டினார், வாழ்த்து கூறினார். இப்போ நீங்கள் இவ்வளோ உறுதியாக இருக்கிறீங்க, ஐயுஎம்எல் தலைவர் நாங்கள் திமுகவோட தான் தொடருவோம், திமுக சொன்னால் தாவேக்காவுக்கு ஆதரவை பற்றி யோசிப்போம் அப்படிங்கிற அளவில் அவங்களும் நிப்பாட்டிட்டாங்க. ஆளூர் சானவாஸ் கடுமையாக தாவேக்காவை தாக்குறாரு. காங்கிரஸில் இருந்த அலிம் அல் புகாரி அங்கேருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே அவர் இணைக்கப்பட்டிருக்கிறார். நான் ராஜினாமா செஞ்சு அந்த இடத்துல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட போட்டியிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் முதல்வர் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஐயுஎம்எல் இதுக்கு தவற விடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நீங்கள் குறிப்பிட்ட சொன்ன கட்சிகள், தலைவர்களுடைய பெயர்கள்
இந்த வரிசைப்படி இந்த கேள்வியை நான் அணுக விரும்பலை. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன நபர்களும் அவர்கள் சார்ந்த கட்சிகளும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது அந்தந்த நபர்கள் மற்றும் அந்த கட்சியுடைய முடிவாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் இயக்குனர் அமீர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னொரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஐயுஎம்எல் கட்சி ஆதரவளிக்காமல் இருக்கலாமா என்று ஒரு கேள்வி இருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஐயுஎம்எல் கட்சியுடைய நிலைப்பாடு அதுதான். இயக்குனர் அமீருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். அது இயக்குனர் அமீருடைய நிலைப்பாடு. ஒருவருடைய நிலைப்பாடு இன்னொருத்தவர் மீது நம்ம திரிக்க முடியாதுல்ல. இயக்குனர் அமீர் என்பவர் கலைத்துறை சேர்ந்த ஒரு தனிநபர், பிரபலம். ஆனால் ஐயுஎம்எலுக்கு ஒரு கட்சி இருக்கிறது, ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கிறது. அந்த நிர்வாக அமைப்பு என்ன முடிவெடுக்கிறதோ அதுன்னு அவங்க சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ காங்கிரஸ்மே என்ன சொல்கிறாங்கன்னா, மதவாத சக்தி தாவிக பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் முதல்ல உள்ளே போயிருக்கோம். நாங்கள் போனதுனால பாஜக சக்திகள் மதவாத சக்திகள் உள்ளே வராமல் தடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த கருத்தில் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் அந்த கருத்தை ஒரு ஆய்வு செய்து கூறியிருக்கலாம். எங்களை பொறுத்தவரை காங்கிரஸுடைய அந்த முடிவை பற்றி நாங்கள் எதுவும் விமர்சிக்க விரும்பவில்லை. அது அந்த கட்சியுடைய உள்விவகாரம். நாங்கள் இன்னொரு கட்சி நடத்துகிறோம், எங்கள் கட்சியுடைய உள்விவகாரத்தில் அவங்க தலையிட முடியாதுல்ல. அதே போல தான் அவங்களுடைய முடிவில் நாங்கள் தலையிட விரும்பலை. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நெருக்கடியான பல காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக துணை இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர்கள் எடுப்பதாக இருந்தால் குறைந்தபட்ச நாகரிகத்தோடு அரசியல் பண்போடு திமுகவுடைய தலைவரை சந்தித்து இப்படி ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம், இப்படி ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம், நண்பர்களாக இருந்தோம், இப்போது நண்பர்களாக புரிந்து கொள்கிறோம், நாங்கள் அந்த ஒரு முடிவை எடுத்து அமல்படுத்த போகிறோம் என்பதை ஒரு அழகான ஒரு அமர்வின் மூலமாக எடுத்துரைத்திருந்திருக்கலாம். இது சர்ச்சைகளை தவிர்த்திருக்கும், கசப்புகளை ஏற்படுத்தியிருக்காது. ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் ஏதோ இதற்காகவே காத்திருந்தது போலவும், எப்போது இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும் அப்போது நாம் மாறலாம் என்று நினைத்திருந்தது போலவும் அவருடைய பேச்சுகளும் சத்தியமூர்த்தி பவனிலே அவர்கள் அந்த கட்சியினுடைய நடவடிக்கையிலும் இருந்தது வருந்தத்தக்கது. அது நல்ல அணுகுமுறை அல்ல. அதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன். ஒரு கட்சி இன்னொரு கட்சி ஆதரிக்கலாம், புதிய முடிவுகள் எடுக்கலாம், அதெல்லாம் ஜனநாயகத்தில் சகஜம். ஆனால் காங்கிரஸ் கட்சி இத்தகைய அணுகுமுறையோடு இருப்பது நாகரிகமான போக்கா என்பதுதான் என்னுடைய கேள்வி, என்னுடைய வருத்தம். இப்போ தாவிக வெற்றியில் பல்வேறு சிறுபான்மையினர் பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தினரும் பொது தொகுதியில் நிப்பாட்டி வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய அலை அடிச்சிருக்கு. குறிப்பாக சிறுபான்மையினர்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தாவேக்காவை தான் ஆதரிச்சிருக்கிறாங்க. திமுக பக்கம் வரலை அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வையும் முன்வைக்கிறாங்க. தவறான கருத்து. ஒரு விஷயத்தை நான் வரவேற்கிறேன். அவங்க தாவேக்காவில் பட்டியலினத்தவர்கள் பொது தொகுதியில் நிற்க வச்சு வெற்றி பெற செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அது நல்ல விஷயம் தான். அதெல்லாம் ஆரோக்கியமான விஷயம். அதை நான் மாற்று முகாமை எதிர் முகாமை சேர்ந்தவராக இருந்தாலும் அதை நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். ஆனால் அங்கே வெற்றி பெற்ற பலருக்கும் தாங்கள் வெற்றி பெறுவோமா என்று நினைத்து பார்க்கவே இல்லாத ஒரு சூழல் தான் இது உருவாகிருக்கு. அவங்கெல்லாம் 5000 ஓட்டு 10,000 ஓட்டு கிடைக்கும் தான் நினைச்சாங்க. ஆனால் விஜய் என்ற ஒரு தனிநபர் மீதான ஈர்ப்பின் காரணமாக விசில் சின்னத்து தான் ஓட்டு கிடைச்சிருக்கு. அங்கே வாக்களித்தவங்களை விசிலில் வாக்களித்தவங்க போய் உங்கள் வேட்பாளர் யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. விஜய்க்கே எந்தெந்த இடத்துல நீங்கள் நடத்தின வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கான்னு சொல்லி கேட்டால் விஜய்க்கே சொல்ல தெரியாது. இதுதான் உண்மை. ஒரு அலையில் வந்திருக்கிறாங்க. அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு தலைமுறையுடைய வற்புறுத்தல்கள் தாக்கங்களின் காரணமாக இந்த அரசியல் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக தான் நான் கருதுகிறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம், சிறுபான்மையினர்லாம் மொத்தமாக வாக்களித்ததாக சொல்கிறீங்க. கிறிஸ்தவ மக்கள் அவர் ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் ஒரு முடிவெடுத்து ஒரு இடத்துல 50-60% கிறிஸ்தவர்கள் அங்கே வாக்களிச்சிருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த எண்ணிக்கை கூடுதலாக கூட இருக்கலாம். அதே சமயத்தில் சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை வந்த தகவலின் அடிப்படையில் சில இடங்களில் 10%, சில இடங்களில் 20%, சில இடங்களில் அதிகபட்சமாக 30% என்ற அளவில் தான் போயிருக்கே தவிர 70% இங்கே தான் இருக்கிறது. அதாவது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி தான் விழுந்திருக்கு. அதுவும் என்னுடைய சிதம்பரம் தொகுதியில், நான் போட்டியிட்ட தொகுதியில் 95% சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இங்கே தான் விழுந்திருக்கு. இன்னொன்று, திமுகவுக்கு ஏதோ வாக்களிக்கலைங்கிற மாதிரி மாயத்தோட்டத்தை சில பேர் உருவாக்குறாங்க. மண்ணடியில் நம்ம முன்னாள் அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் பின்தங்கிட்டே வராரு. மண்ணடி வரவும் தான் அந்த முஸ்லீம் ஓட்டை அவரை ஏற்றி விடுது. அதே மாதிரியாக துணை முதலமைச்சராக இருந்த அண்ணன் சகோதரர் உதயநிதி அவர்கள் அந்த தொகுதியில் பல இடங்களில் பின்தங்கி வர்றாரு. முஸ்லீம்கள் நிறைந்த ஐசோஸ் ட்ரிபிள் கே இந்த பகுதியில் வரும்போது தான் அவர் வெற்றி பெறார். திருச்சியில் அப்படி நேருவன்ட்ட கேட்டால் அதுதான் சொல்லுவார். இப்படி பல இடங்களில் சிறுபான்மை முஸ்லீம் சமூகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி பெற்றவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஒரு இடங்கள்ல அதிகபட்சமாக 30% வரையும் போயிருக்கலாம், விசிலுக்கு போயிருக்கு, அது உண்மை தான். ஆனால் 70% பரவலாக இங்கே தான் இருக்குது. பல இடங்களில் 90-95% திமுக தலைமையினால் மதச்சார்பற்ற தான் வாக்கு விழுந்திருக்கு. நான் ஆதாரப்பூர்வமாக நான் காட்டுறேன், பேசுவாங்க. என்ன அதே போல் இணையதளங்களில் இஸ்லாமிய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் என்ன எழுதுகிறாங்கன்னா,
குறிப்பாகவே இஸ்லாமிய கட்சிகளுக்கு அவங்க தோற்று போகக்கூடிய தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறாங்க. எஸ்டிபிஐ குறிப்பாக உங்களுடைய சிதம்பரம் தொகுதி கூட இது வரைக்கும் அவங்க வெற்றி பெற்றதில்லை. மனிதநேய மக்கள் கட்சி இந்த இடங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட திமுக தோல்விக்கான இடங்கள். அந்த இடங்களை தான் இஸ்லாமிய கட்சிகளுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் எழுதுறாங்களே. அது சில பேர் அப்படி எழுதலாம். நாகப்பட்டினத்தை பற்றி சொன்னால் நான் ஆரம்பத்தில் தான் எங்கள் எம்எல்ஏவாக இருந்தேன். நாகப்பட்டினம் தொகுதி உருவாக்கப்பட்ட பிறகு முதல் முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர் நான் தான். எனக்கு அடுத்ததாக ஒருத்தர் இருந்தார், இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு. எளிதான தொகுதி தானே கொடுத்துருக்குறாங்க. அதே போன்று என்னுடைய சிதம்பரம் தொகுதி ஏற்கனவே ஐயுஎம்எல் கட்சிக்கு இந்த கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட தொகுதியை தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க. பல தொகுதிகள் சவாலான நிலையில் தான் பலருக்கும் இருந்திருக்கு, இதுதான் உண்மை. ஆனால் குறிப்பாக முஸ்லீம் முஸ்லீம் இயக்கங்களை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட தொகுதியை ஒதுக்கிட்டாங்கன்றது போல விமர்சனம் செல்வது வந்து ஆரோக்கியமற்ற போக்கு. அதே போல் ஒரு 2 நாட்களாக ஒரு செய்தி பரவலாக இருக்குது. திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரு அணி அமைக்க போகிறாங்க. ஆளுநர் கூட நேற்றைக்கு ஒரு ஆங்கில ஊடகத்தில் பேசும் பொழுது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வந்தால் கூட நான் அதை பற்றி யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆளுநருடைய பேச்சு செயல்பாடுகள் மீது எனக்கு அதிருப்தி இருக்காது, வேறு விஷயம். திமுகவும் அதிமுகவும் அப்படி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா 2 கட்சியும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. ஆனால் அவங்க மறுக்க தொலைக்காட்சிகளில் தான் வருது, சோசியல் மீடியாவில் தான் வருது. ஆனால் அவங்க மறுக்கவும் இல்லை. அந்த அடிப்படையில் உங்கள் கேள்விக்கு என்னுடைய பதில் என்னவாக இருக்குன்னா, ஏன் அண்ணாவின் தம்பிகள் கை குலுக்கக்கூடாதா, ஒன்றா உட்காந்து உரையாடக்கூடாதா, அரசியலில் கை குலுக்கக்கூடாதா, இந்த ஒரு கேள்வி வரத்தான் செய்யுது. 2 பேரும் திராவிட இயக்க கொள்கையில் வந்து பங்காளிகளாக தானே இருக்கிறாங்க. நானே என்ன சொல்கிறேன், கடந்த அடுத்த 20 வருடம் 25 வருடத்துக்கு வந்து ஒன்றும் தமிழ்நாட்டை திமுக ஆளணும் அல்லது அதிமுக ஆளணும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் கட்சியோட நிலைப்பாடும் அதுதான். அதனால அப்படி ஒரு வாய்ப்பு வந்து திமுகவும் அதிமுகவும் ஒருவருக்கொருவர் புரிதலோடு ஆட்சி அமைப்பதற்கு துணை நின்றார்கள் என்று சொன்னால், அது உண்மையிலே அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்குது என்று சொன்னால் நான் அதை ஆதரிப்பேன். ஆனால் பரவலாக ஒரு பேச்சு எழுதுறாங்க, இஸ்லாமிய கட்சிகள் வந்து தாவேக்கா பக்கம் சென்று இருக்கணும். குறிப்பாக முஸ்தஃபாவெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. போயிருந்தாங்கன்னா இன்னும் கணிசமாக சட்டசபைக்குள்ளே போயிருப்பாங்க. அடுத்த 10 ஆண்டுகள் விஜய்க்கான ஆண்டு அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து எழுதுறாங்க. சார், வெற்றி வந்தால் அந்த வெற்றியை பங்கு போடுவதற்கும் உரிமை கொண்டாடுவதற்கும் எல்லோரும் முன் வருவார்கள். தோல்வி ஏற்பட்டால் யாரும் திரும்பி பார்க்க மாட்டார்கள். இப்போ அவங்க 108 இடங்களை பெற்றுட்டாங்கன்னு சொன்ன உடனேயே இத்தகைய பேச்சுகள்லாம் வருது. அவங்க 7-8 சீட்டில் முடங்கி போயிருந்தாங்கன்னா அந்த பேச்சுலாம் வந்திருக்காது. அரசியலில் பல தேர்தல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். விவரம் தெரியாதவங்க ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்பாங்க சார். சோசியல் மீடியாவில் எழுதுறவங்களாம் அறிவாளிகளா? யோசிச்சு பாருங்க. இல்லை, அரசியல் விமர்சகர்களும் அந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் அறிவாளிகளான்னு கேட்குறேன். மனப்படம் போக்கில் எழுதுனா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நாங்கள் ரசிக்கணும் பாராட்டணும்னு சொன்னோம்னா என்ன சார் அர்த்தம்? அதனால் பேனாவை கையில் எடுத்து போகிறவங்களாம் புத்திசாலிகள் அல்ல, புரியுதா? நம்ம வந்து நிதானமாக தான் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இன்னொன்று, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிர்வாக அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் தலைமை நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் ஆலோசனை குழு இதெல்லாம் இருக்குது. அதில் எல்லாம் ஆலோசித்து தான் அவங்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்க முடியும். இப்போ நாங்கள்லாம் அப்படி தான். அதாவது கொள்கை முடிவுகளை நாங்கள் வந்து இசத்துன்னு எடுக்க முடியாது. கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு தான் எடுக்கும். அந்த அதிகாரத்தை வந்து கட்சியுடைய செயற்குழு கொடுக்கும் அந்த நிர்வாக குழுவுக்கு. அப்படி இருக்கும்போது தனிநபர்கள் மனப்படம் போக்கில் ஏதாவது எழுதிட்டு போகிறதுக்கெலாம் நம்ம வந்து அதை பார்த்துட்டு கடந்து போகணுமே தவிர அதையெல்லாம் நடைமுறையில் சாத்தியப்படுத்த முடியாது சார். தனிநபர்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கும். ஆனால் ஒரு நிர்வாக அமைப்பு கட்சிக்குன்னு சொல்லி ஒரு சில கொள்கை கோட்பாடுகள் இருக்கும். இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாதுல்ல. இப்போ 108 இடங்கள் வந்ததுனால இதெல்லாம் பேசுகிறாங்க. நான் சொன்னது மாதிரியாக 7-8 இடங்களை முடங்கி போயிருந்தால் அந்த பேச்சே வந்திருக்காது. இப்போ நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறீங்க, நீங்கள் இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? மக்களுடைய தேர்வு சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது 1995க்கும் 2015க்கும் இடையில் பிறந்தவர்கள் செய்த அரசியல் குழப்பம் தான் இது. இவங்க யாருக்கும் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தெரியாது, நீதி கட்சியே தெரியாது, இடஒதுக்கீட்டுடைய வரலாறு தெரியாது, இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தை பற்றி தெரியாது. இடஒதுக்கீட்டினால் கிடைத்த பயன்களால் தான் தங்களுடைய பெற்றோர்கள் நலன் பெற்று நாமெல்லாம் படித்திருக்கிறோம் என்ற உண்மை தெரியாது. சினிமாவில் ரசிகர்களாக இருந்துவிட்டு அந்த ரசிக போதையில் அரசியல் ரீதியான விஷயங்களையும் தீர்மானிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அவங்களாம் வாக்கு போட்டிருக்காங்க. பலர் வாக்களிக்கக்கூடிய வயது இல்லாவிட்டால் தங்களுடைய பெற்றோர்களை தாத்தா பாட்டிகளை வற்புறுத்தி போட வச்சுருக்காங்க. பொதுவாக அரசியலிலும் சரி, குடும்பத்திலும் சரி, தொழிலும் சரி, பெரியவர்களுடைய அறிவுரைகளை தான் பிள்ளைகள் கேட்கணும். பிள்ளைகளுடைய அறிவுரைகளை வந்து பெரியவர்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லா விஷயத்திலும் அன்பை பரிமாறிக்கொள்ளலாம், அனுபவங்கள் என்பது வேறு. ஆனால் பிள்ளைங்க பேச்சை கேட்டு முடிவெடுத்தால் எத்தகைய முடிவுகள் ஏற்படும் என்பதுக்கு இப்போதைய தமிழ்நாட்டுடைய அரசியல் தேர்தல் நிலைப்பாடுகளெல்லாம் வந்து பார்க்கும்போது தெரிய வருது. அது ஆரோக்கியமற்ற போக்கு சார். அதாவது பைக்கு ஓட்ட தெரியாதவங்க கையில் வந்து பைக்கை கொடுக்க முடியுமா? குறைந்தபட்சமாச்சு பயிற்சி எடுத்திருக்கணும், ஓட்டுவதற்கான முயற்சியில் செஞ்சுருந்துருக்கணும், கீழே விழுந்திருக்கணும், பல கட்ட முயற்சிகளை செஞ்சு வண்டியை ஓட்ட முயற்சி செஞ்சுருக்கணும். அவங்க கையில் வண்டியை கொடுக்கலாம். பைக்கை பார்த்து மட்டுமே பழகினவங்க கையில் போய் சாவியை கொடுத்தா அவங்க எப்படி வண்டியை ஓட்ட முடியும்? இப்படி அப்போ அப்படி தான் இருக்குது.
பல பேர் தாங்க 5000 ஓட்டு 10,000 ஓட்டு வாங்குவாங்கன்னு நினச்சி இருந்தவங்கலாம் இன்றைக்கி திரும்பி ஜெயிச்சு வந்துட்டாங்க. அவங்களுக்கே நம்ப முடியல நம்மலாம் எம்எல்ஏவான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கெல்லாம் வந்து பூத்து கமிட்டியில் பணியாற்றி இருந்திருக்க மாட்டாங்க, தங்களுடைய வார்டு அல்லது வட்ட கிளை பகுதியில் பணியாற்றிருக்க மாட்டாங்க, ஒன்றிய செயலாளர் அதனுடைய அனுபவம் என்னென்னு தெரியாது, நகர செயலாளர்னா அதனுடைய அனுபவம் என்னென்னு தெரியாது. இப்படிப்பட்டவர்களாம் இன்று வந்து எம்எல்ஏவாகி உட்காந்துட்டு என்னத்தை பண்ண போகிறாங்கிற கேள்வி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, சரியோ தப்போ 6 மாத காலம் அவங்க என்ன செய்யறான்னு நம்ம பார்ப்போம். அதன் பிறகு நம்முடைய அரசியல் ரீதியான விவகாரங்களை நம்ம வந்து அதே போல கையாளுவோங்கிற முடிவில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ மக்களை வந்து குறை சொல்வதை விட மக்களை நம்ம அரசியல்படுத்த வேண்டிய கடமை அதிகமாக இருக்குங்கிறத நம்ம உணர்றோம். அதுதான் இந்த தேர்தல் முடிவு காட்டுது. நிறைவு கேள்வியாக ஹைப்போத்தட்டிக்கலாக கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட இடதுசாரிகள் விசிக அவங்கெல்லாம் வெளியிலிருந்து ஆதரிக்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து அமைச்சரவை கேட்டிருக்கிறாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டாங்கன்னா உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் சார். ஏன்னா ஒரு கூட்டணியில் மனநிறைவோடு கையெழுத்து போட்டு அந்த கட்சி மற்றும் கூட்டணியுடைய துணையோடு களத்தில் வேலை செய்து வெற்றி பெற்று 90% அவர்களே எங்களுடைய செலவுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு வெற்றியை நாங்கள் பெற்ற பிறகு அரசியல் சூழலில் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்ட நேரத்தில் அவங்களை விட்டுட்டு போகிறது நல்ல போக்கா என்ற உறுத்தல் எங்கள் கட்சியினருக்கு இருக்கிறது. இன்னொன்று, ஒரு அசாதாரணமான ஒரு அரசியல் சூழல் ஏற்பட்டு மீண்டும் தேர்தல் வரக்கூடாது என்பதற்காக நல்லெண்ணத்தில் கூட சில முடிவுகள் எடுக்கலாம். அந்த முடிவுகள் கூட சரியான ஒரு அரசியல் கட்சிக்கு தெளிவுத்தன்மை மிக்க நிர்வாக அமைப்பு கொண்ட ஒரு கட்சி கொடுக்குற தப்பு இல்லை. என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் 108 இடங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் உரிய அரசியல் திறனோ பயிற்சியோ இல்லாத, நிர்வாக கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியாக பார்க்கிறோம். அதற்கு போய் ஆதரவு கொடுக்கிறது ஒரு ஆபத்தான போக்கை உருவாக்கிவிடும் என்று அஞ்சுகிறோம். அந்த அடிப்படையில் எங்கள் கட்சியினுடைய விருப்பம், நிலைப்பாடு என்பது அத்தகைய தவறுகள் நாம் துணை போய்விடக்கூடாது என்பதுதான். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மிக்க நன்றி. நன்றிங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.